நண்பர்களே, எப்படி இருக்கு நம்மளோட புது புது புதுசு இல்லை, இது பழசு தான். இந்த ஆங்கிள் நல்லா இருக்கா, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா, ஓகேவா ஓகேவா? ஏன் வீடியோ லேட் ஆச்சுன்னு கேட்குறீங்க. மன உளைச்சலில் இருந்தேன், அதனால வீடியோ லேட் ஆயிடுச்சு. சென்னை என்எஃப்சி தோத்துருச்சு. தோக்கலை, நம்ம தோக்கலை, டின்போயை தோக்க வச்சுட்டான். நான் போன மேட்ச்லேயே படித்து சொன்னேன்டா, அவனை வேணாண்டா, அவன் போன மேட்ச்சே நல்லா பண்ணலடா, எதுக்குடா அவனை போயிட்டு சென்ட்ரல் பேக் பொசிஷனில் ஆட விட்டின்னு போன மேட்ச்லேயே நான் கேட்டேன். அதுக்கு இந்த மேட்ச்சில் நல்லா ரிப்ளை கொடுத்து வச்சு செஞ்சு விட்டான். மொத்தமாக ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் சென்னை என்எஃப்சிக்கிட்ட மிஸ் ஆனது என்னென்னா ஷார்ட்ஸ். இந்த சீமா சுக்கு உண்மையிலே இந்த மேட்ச்சில் பெருசாக எதுவும் பண்ணல. சீமா சுக்கு நான் ஸ்டேடியமில் போயிட்டு லைவாக பார்த்தேன். சீமா சுக்கு ஒன்றும் கைட்டில். நாங்கள் எல்லாம் பார்த்தா ரிஃப்ரி லவுடி பையன் அந்த வாயில் வருதுங்க. அவன்தான் ப்ரோ அவனால தான் ப்ரோ நம்ம தோற்றோம். அந்த மாதிரி நம்ம தோற்றதுக்கான காரணம் யாருன்னா ரெஃப்ரி தான். 2 பெனால்ட்டி, ஒரு க்ளீன் ஹேண்ட்பால், இப்படி பட்டு இப்படி தூக்குறாங்க. அது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸ்டேடியம் வந்து பார்த்தா, அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சுது. பக்கத்துலேருந்து பார்த்த ரெஃப்ரிக்கு தெரியலையாமே. ஸோ ஓன் காயில் எல்லாம் 10,000 ஃபேன்ஸுக்கு ஒரு ஷவுட் அவுட்டு. அதாவது நம்மளுக்கே நம்ம ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துருப்போம். நன்றி மிக்க நன்றி ஃபேன்ஸுக்கு ஸ்டேடியமுக்கு வந்ததுக்கு. எல்லாருமே பிளேயர்ஸு ஓன் காயில் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க, இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து நம்ம ஜெயிக்க முடியல. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுங்க, பரவாயில்ல. அந்த கடைசி 10 நிமிஷம் லைன் சேவெல்லாம் பண்ணுறான் அவன். ஐயோ, சென்னை என்எஃப்சி எத்தான் ப்ரோ. போன வருஷம் என்ன மிஸ் ஆச்சு, நம்மளுக்கு கோல் மிஸ் ஆச்சு. அந்த மாதிரி இந்த வருஷம் நம்மளுக்கு கோல் மட்டும் மிஸ் ஆகக்கூடாதுடா டே. ஆமாம், கோல் அடிடா. அந்த மாதிரி கோல் மட்டும் தான் ப்ரோ மிஸ்ஸிங்கே. லெட்ஸி, அடுத்த மேட்ச்சு 1ஆம் தேதி. எனக்கு வேறு எக்ஸாம் வருது, பார்ப்போம். நல்லா தான் ப்ரோ போகுது. சென்னை என்எஃப்சி டீம் நல்லா இருக்குது, டிஃபென்ஸ் நல்லா இருக்குது. டின்புயாவை தூக்கிடுங்க. ஓன் காயில் பார்த்துட்டிங்கன்னா தூக்கிடுங்க. டின்புயா வேணாம், அதுக்கு நீங்கள் நம்ம ஆம்டேவை கூட போட்டலாம். எனக்கு தெரிஞ்சிருக்கும். டின்புயா வேணாம். நவாஸ் எதுக்கியா வாங்கணும்? நவாஸை எதுக்கியா நம்ம வாங்கணும்? அவனை வைங்கயா கோல் கீப்பரில். சமிக் நிற்கிறவன் மிஸ்டேக் சொல்ல, பட் கன்சிஸ்டன்சி இஸ் மெயின் ஃபார் கோல் கீப்பர். நவாஸை போட்டு ட்ரை பண்ணுவோம். லூக்காஸ் பிரமிலாவை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இறக்கி விட்டு ட்ரை பண்ணுங்க. கார்னர் ஷீல்ட் ப்ளஸ் லூக்காஸ் பிரமிலா ஒர்க் ஆகும்னு நம்புவோம். நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு ஓகே. பெருசாக இந்த கேமில் வேறு ஏதாச்சும் சொல்லணும்னா, ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கும் வாங்க, நான் வருவேன் கோவாவில். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணதோட அவனுங்க நல்லா ஆடினாங்க, அதுதான் உண்மையும் கூட. ஓகே, இது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். பேக்ரவுண்ட் பரவாயில்லையா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். போன வீடியோவில் ஜில்ஜங் ஊட்டியான் அண்ணன் கமெண்ட் பண்ணார். ரொம்ப நன்றி. அவ்வளோதான்.